SummerSlam Hell in a Cell யார் ஜெயிக்க போறா? தி பீஸ்டா இல்லனா தி ரூலரா? நான் ஆல்ரெடி கிளாஷ் இன் இட்டாலி டைம்ல பிராக் லெஸ்னரா ஓபஃபெமியா யார் ஜெயிப்பா அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணிருப்பேன். அந்த வீடியோல கண்டிப்பா பிராக் லெஸ்னர் ஓபஃபெமியோட அந்த ஃபால் ஃப்ரம் கிரேஸை கவுண்டர் பண்ணா மட்டும் தான் அவர் ஜெயிப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். அப்படிதான் நடந்திருக்கும். ஏன்னா ஃபால் ஃப்ரம் கிரேஸ் அப்படிங்கிற அந்த மூவை அடுத்த F5ன்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லா மாத்தி வச்சிருக்காங்க. இந்த ஒரு மூவை ஒரு தடக்க போட்டாலே போதும்டா, அந்த ஆப்போனன்ட் வந்து காலி ஆகிடுவான்ற அளவுக்கு பயங்கர ஹைப் பண்ணி தான் அதை வச்சிருக்காங்க. ஏன்னா கிளாஷ் இன் இட்டாலியிலே பாத்தீங்கன்னா ஒரு ஃபால் ஃப்ரம் கிரேஸ் கூட போட்டிருக்க மாட்டார் ஓபஃபெமி பிராக் லெஸ்னருக்கு. ஆனா பிராக் லெஸ்னர் கிட்டத்தட்ட 7 F5 தேவைப்பட்டிருக்கு ஓபஃபெமியை ஜெயிக்க. ஸோ என்ன தான் பிராக் லெஸ்னர் அந்த மேட்ச்ல வின் பண்ணி இருந்தாலுமே ஓபஃபெமியை பயங்கர ஸ்ட்ராங்கா தான் காட்டியிருப்பாங்க. ஸோ அதனால கண்டிப்பா ஹெல் இன் எ செல்ல ஓபஃபெமி பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 2 ஃபால் ஃப்ரம் கிரேஸ் சரி போடுவார்னு நினைக்கிறேன் பிராக் லெஸ்னருக்கு. அண்ட் முதல்ல போடக்கூடிய ஃபால் ஃப்ரம் கிரேஸ்ல இருந்து மேபி பிராக் லெஸ்னர் வந்து தப்பிக்கலாம், அதாவது கிக் அவுட் பண்ணலாம். ஆனா கண்டிப்பா 2வது 3வது போடக்கூடிய ஃபால் ஃப்ரம் கிரேஸ்ல அவர் எஸ்கேப் ஆக மாட்டாரு. அதுல தான் அவரை பின் பண்ணி ஓபஃபெமி ஜெயிப்பார்னு நினைக்கிறேன். ஒரு படி மேலேயே போயிட்டு ஹெல் இன் எ செல்லோட கேஜுக்கு மேலே ஏறி அதுல இருந்து ஓபஃபெமி ஃபால் ஃப்ரம் கிரேஸ் பிராக் லெஸ்னருக்கு போடுறதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா WWE போவாங்களா அப்படின்ற மாதிரி தெரியல. பட் எது வேணாலும் நடக்கலாம் பிராக் லெஸ்னர் இருக்கக்கூடிய மேட்ச்ல. ஏன்னா ரோமன் ரெயின்ஸோட லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் மேட்ச்லயே தலைவன் டிராக்டரே எடுத்துட்டு வந்து ரிங்கையே கவுத்து போட்டிருப்பாரு. அந்த அளவுக்கு தலைவன் எக்ஸ்ட்ரீமா போயிருப்பாரு. அவருக்கு இந்த ரிங் மேல போயிட்டு அதுல இருந்து கீழே உழுகுறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏமாத்திரம். நீங்க அடுத்த ஒரு கேள்வி கேட்கலாம், சரி ப்ரோ இப்ப அதெல்லாம் ஓகே, எதுக்காக பிராக் லெஸ்னர் ஹெல் இன் எ செல்ல தோக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு ஒரே ஒரு ஆன்சர், சிம்பிளான ஆன்சர், தட்ஸ் வாட் பெஸ்ட் ஃபார் பிசினஸ். இவ்வளவுதான். ஏன்னா இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா பிராக் லெஸ்னரை வேற லெவலுக்கு WWE புஷ் பண்ணிருப்பாங்க. அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா பிராக் லெஸ்னருடைய டைம் கம்பெனிக்கு திருப்பி எல்லாத்தையுமே கொடுக்கிறதுக்கு. ஏன்னா அடுத்து அவங்களுடைய ஒரு பிக் திங்கா வந்து ஓபஃபெமி தான் இருக்காரு. சோ இந்த மாதிரி ஒரு டைம்ல ஓபஃபெமியை தோக்கடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு நாள் பில்டப் பண்ணி வச்சிருந்த எல்லாமே பாத்தீங்கன்னா உடைஞ்சு போயிடும் அப்படி தோத்துட்டாருன்னா. அண்ட் இந்த 3வது மேட்சே பாத்தீங்கன்னா ஓபஃபெமிக்காக தான், கண்டிப்பா பிராக் லெஸ்னருக்கு கிடையாது. பிராக் லெஸ்னருக்கு இந்த வின்னு பெல்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏமாத்திரம். ஏன்னா பிராக் லெஸ்னர் ஒரு இன்டர்வியூலே பாத்தீங்கன்னா கிளியரா சொல்லியிருப்பாரு, எனக்கு இந்த வெற்றி தோல்வி எல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, என் பிள்ளைங்களை வந்து வேற லெவலுக்கு வளர்க்கறது தான் என்னுடைய கோலே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ தலைவன் இந்த பீஸ்ட் மோடெல்லாம் விட்டுட்டு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஃபாதர் மோடுக்கு போயிட்டாரு. அண்ட் அவருக்குமே பாத்தீங்கன்னா ஓபஃபெமியை பிடிச்சிருக்கு, இல்லைன்னு கண்டிப்பா சொல்ல இயலாது. இந்த திரையில தான் பாத்தீங்கன்னா 2 பேருக்கு இடையே ஃபைட் அது இது எல்லாம், பட் உண்மையாவே பாத்தீங்கன்னா 2 பேருக்கு இடையில ஒரு பயங்கர ரெஸ்பெக்ட் இருக்கு. அண்ட் பிராக் லெஸ்னர் ஆல்சோ ரியலி என்ஜாய்ஸ் ஓபஃபெமி. அதுக்கு ஒரு உதாரணம் இந்த கிளிப்ல பாத்தீங்கன்னா ஓபஃபெமி வந்து அந்த ஸ்டட்டை போட்டுக்கிட்டு என்ட்ரி ஆகிட்டு இருப்பாரு. அதை பார்த்துக்கிட்டு இருந்த பிராக் லெஸ்னர் பாத்தீங்கன்னா அவரோட ஸ்டட்டை வந்து அவர் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அந்த டான்ஸை வேற லெவலுக்கு இருக்கும். ஸோ இதுலயே உங்களுக்கு தெரியும் he likes ஓபஃபெமி and he enjoys working with him. பிராக் லெஸ்னருக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு ஈஸியா யாரையுமே பிடிச்சிடாது. and அந்த வெற்றியுமே ஈஸியா தூக்கி கொடுத்துட மாட்டாரு. ரொம்ப ரேரா தான் பாத்தீங்கன்னா he will enjoy working with someone. for example பாத்தீங்கன்னா ட்ரூ மெக்கன்டையர், ரோமன் ரெயின்ஸ் இவங்க எல்லாம் வந்து ஒரு உதாரணம். அந்த வரிசையில ஓபஃபெமி விருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். அப்படிதான் தெரியுது இந்த டான்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. அது மட்டும் இல்லாம இந்த தடவை ஓபஃபெமி வின் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி கோடி ரோட்ஸ்க்கு பிராக் லெஸ்னரே முன்னுக்கு போயிட்டு ஹேண்ட் ஷேக் எல்லாம் பண்ணிருப்பாரோ, அதே மாதிரி பிராக் லெஸ்னரே முன்னுக்கு போயிட்டு ஒரு சைன் ஆஃப் ரெஸ்பெக்ட்ன்ற மாதிரி ஓபஃபெமிக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணலாம், கட்டி பிடிக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா பிராக் லெஸ்னரை வின் பண்றதையும் தாண்டி அவருடைய அந்த ரெஸ்பெக்டை வந்து எடுக்கிறது தான் பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமான ஒரு டாஸ்க். அப்படி நீங்க எடுத்துட்டீங்கன்னா பிராக் லெஸ்னர் மட்டும் கிடையாது, பிராக் லெஸ்னர் ஃபேன்ஸோட சப்போர்ட்டையும் நீங்க பாத்தீங்கன்னா ஈஸியா எடுத்துடலாம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு டார்கெட்டை நோக்கி தான் ஓபஃபெமியும் WWE போய்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் வித்அவுட் தி சப்போர்ட் ஆஃப் பிராக் லெஸ்னர்ஸ் ஃபேன்ஸ் கண்டிப்பா பாத்தீங்கன்னா WWE ஓபஃபெமியை பெரிய ஆளா காட்டவே முடியாது. சோ பிராக் லெஸ்னரை தோக்கடிக்க வைக்கிறதுன்றது மேட்டர் கிடையாது, அவரை எப்படி தோக்கடிக்கிறீங்கன்றதான் பாத்தீங்கன்னா மேட்டர். அவருக்கான ரெஸ்பெக்ட்லாம் கொடுத்து அவருக்கான சின்ன சின்ன மொமெண்ட்ஸ்லாம் வச்சா மட்டும்தான் பிராக் லெஸ்னர் ஃபேன்ஸும் அந்த மேட்சை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய சப்போர்ட் வந்து ஓபஃபெமிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனா அந்த முதல் மேட்ச் மாதிரி ரொம்ப கேவலமான முறையில் பிராக் லெஸ்னர் தோக்கடிக்கிற மாதிரி பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்க எவ்வளவு தான் ஹைப் பண்ணாலும் பிராக் லெஸ்னருடைய ஃபேன்ஸோட சப்போர்ட் கிடைக்கவும் போறதில்ல. அந்த மேட்ச்மே பாத்தீங்கன்னா ரியலிஸ்டிக்கா இருக்கவும் போறதில்ல. ஏன்னா பிராக் லெஸ்னர்னாலே அந்த ரியாலிட்டி, யாரு வேணாலும் WWE வந்து அடிச்சுக்கிட்டா இவன் ஃபேக்டான்னு சொல்லுவாங்க. ஆனா பிராக் லெஸ்னர் மட்டும் அடிச்சா அதை நம்புவாங்க. ஏன்னா WWE ரெஸ்லிங் தாண்டி பிராக் லெஸ்னர் பாத்தீங்கன்னா ஒரு UFC ப்ரூன் ஃபைட்டர். அதனாலேயே பாத்தீங்கன்னா அவர் மேல நிறைய பிலீஃப் இருக்கு. ஸோ என்னதான் ஸ்கிரிப்டடா இருந்தாலுமே கொஞ்சமோது ரியாலிட்டியா கொஞ்சமோது பிலீவபிளா இருந்தா மட்டும்தான் எல்லா ஃபேன்ஸுமே ஏத்துப்பாங்க. உதாரணத்துக்கு செத் ராலின்ஸ், அவர் வந்து உடனே பாத்தீங்கன்னா அந்த விக்டரி வந்து அவருக்கு கிடைக்கல. அவர் போராடி இன்ஜர்ட் ஆகி உடம்பையும் வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா வேற லெவலுக்கு ஃபைட் பண்ணிருப்பாரு. அத்தனை F5 வாங்கியும் ஃபைனலா பாத்தீங்கன்னா எப்படியோ அவர் வின் பண்ணிருப்பாரு. அதனால தான் இப்போ வரைக்குமே இந்த ஒரிஜினல் பீஸ்ட் லேயர்னா அது கண்டிப்பா செத் ராலின்ஸ் மட்டும் தான். ஸோ ஆல் இன் ஆல் இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பட்டைய கலப்புற அளவுக்கு WWE செதுக்க முடியும். அவங்க
எப்படி செதுக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ என்னுடைய ஃபைனல் ப்ரெடிக்ஷன், ஓபாஃபெமி 2வது தடக்க பிராக் லெஸ்னரை ஹெல் இன் எ செல்ல தோக்கடிக்கிறாரு. அப்படியே இன்னொரு முக்கியமான கேள்வி ஒன்று இருக்கு. பிராக் லெஸ்னருடைய கடைசி மேட்ச் இதுவா தான் இருக்குமா ப்ரோ? அவர் இதுக்கப்புறம் ரிட்டையர் பண்ணிடுவாருன்னு கேட்டீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் எப்படி ஒரு ஃபிளாஷ்பேக்கையே வந்து ஃபேக்குன்னு சொன்னாரோ அதே மாதிரி ஒட்டுமொத்த ரிட்டையர்மெண்ட்டே ஃபேக்குன்னு சொன்னவன் தான் என் தலைவன் பிராக் லெஸ்னர். இனிமே சூடத்தை பத்த வச்சு அதுல அடிச்சு நான் ரிட்டையர் பண்ண போறேன்னு சொன்னாலுமே யாருமே நம்ப போறது கிடையாது. ஏன்னா தலைவனுக்கு எண்டே கிடையாது. வித் தட் செட், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்ப மறக்காம லைக் பண்ணிருங்க. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபினிஷிங் மூவ் என்ன பண்ணணும்னு தெரியும்ல, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஃபினிஷர் எல்லாம் போட்டு பொல பொலன்னு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பொளந்துட்டு போயிருங்க.